நம்மளுடைய சிந்தனையை சீரமைக்கணும் அப்படின்னா, சதா இறைவனோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா யோகங்கள், கிரியாக்கள், சித்து விளையாட்டுகள் இதெல்லாமே இருக்குது, சாதனைகள்லாம் இருக்குது. அப்போது எந்த மாதிரியான இறைவனை நெருங்கிறதுக்கு எந்த மாதிரியான மார்க்கம் உன்னதமான மார்க்கம், நம்பர் ஒன்னான மார்க்கம்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இறைவன் அடைவதற்கு 4 வகையான மார்க்கம் இருக்குது. ராஜயோகம் இருக்குது, கர்மயோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இப்போ இது 4லையுமே எது சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஞான மார்க்கம் சிறந்தது. ஞான மார்க்கம்ங்கிறது ஆத்ம விசாரணை. ஆத்ம விசாரணைங்கிறது தனக்குள்ள இறைவன் பற்றியான ஆராய்ச்சி. நான் யாருங்கிற ஆராய்ச்சி. நான் யாருங்கிற ஆராய்ச்சி எங்கே உங்களை கொண்டு போய் விடும்னா, நான் யாருன்னு தெரிய வைக்கும். அது மூலியமா இறைவனும் நானும் ஒன்று அப்படிங்கிறது தெரியும். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த நான் யாருங்கிற ஆராய்ச்சிக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனக்குள்ளே பாரு. ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் நிறைய பூகம்பம் வரும். அங்கே அந்த ஊரில் நிறைய வகையான காற்று சிற்றலை, அது மாதிரி நிறையா இயற்கையின் அழிவு அந்த ஊரில் ஏற்படுத்திட்டு இருக்கும்போது அவர் அமைதியாக உட்காந்துருப்பார். அந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, என்னங்க இவ்வளோ பெரிய பூகம்பம் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால், அப்பா நான் எனக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன்.